சுரேஷ் ஆலை தொடர்பில் பல கருத்துக்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சுரேஷ் ஆலவினுடைய ஆரம்பம், அவர் எவ்வாறான வகையில் இதற்குள் முக்கியத்துவம் பெற்றிருந்தார், ராஜபக்ச ஆட்சியில் அவர் எவ்வாறான ஒரு முக்கியமான கட்டத்தை தாண்டியிருந்தார் என்பது தொடர்பாக இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு பார்க்கின்ற போது சுரேஷ் ஆலவை பொறுத்தவரையில் அவர் இந்த பகுதிக்குள் முதன்முறையாக வருவதற்கு முன்னர் முக்கிய பொறுப்புகளில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் மஹிந்த ராஜபக்ச ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளுகிறார். மஹிந்த ராஜபக்ச எதிர்பார்த்த அளவு வாக்கு வீதம் அதில் கிடைக்காமல் வெற்றி பெறுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை அவரால் சேகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் இவர் சர்வதேச உதவி நிறுவனம் ஒன்றினூடாக தன்னுடைய எதிர்கால அரசியல் திட்டம் தொடர்பில் அவர் ஒரு ஆய்வறிக்கையை கேட்கின்றார். அப்போது அவருடைய ஆய்வறிக்கை யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளை அவர்கள் சுட்டிக்காட்டியதோடு இது 2 வருடங்களின் பின்னர் மீண்டும் பெரும் சரிவை சந்திக்கும் என்ற போதுதான் அந்த காலப்பகுதியில் அவர் தேடி எடுக்கின்ற ஒரு முதன்மை கருவியாக சுரேஷ் சாலே இருக்கின்றார். சுரேஷ் சாலே முக்கிய பொறுப்புகளுக்கும் கூட நியமிக்கப்படுகிறார். குறிப்பாக சொல்ல போனால் 2017 குறித்த நிறுவனத்தின் பட்டியலில் அவருக்கு அறிக்கை வழங்கிய பட்டியலிலே இவர் முதன்மையான ஒரு இடத்தை பெறுகின்றார். இவ்வாறான ஒருவர் இதற்கு தகுதியானவர் என்கின்ற பரிந்துரையும் மறைமுகமாக செய்யப்படுகிறது. சுரேஷ் ஆலவின் நியமனம் மற்றும் சஹரான் மீண்டும் சஹரானை பொறுத்தவரையில் சஹரான் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் மீண்டும் அரசியலுக்குள் அல்லது அரசினுடைய செயற்பாடுகளுக்குள் வருகின்றது. குறித்த நிறுவனத்தின் அறிக்கையை பெற்ற சில நாட்களின் பின்னர் சுரேஷ் ஆலே பாதுகாப்பு அமைச்சின் வெளிநாட்டு புலனாய்வு ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். அந்த குறித்த வெளிநாட்டு நிறுவனம் இவருடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பாக கொடுத்த அறிக்கையின் பின்னர் சுரேஷ் ஆலவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுகிறது. சுரேஷ் ஆலவின் முதன்மை கடமை இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களை படிப்பதாகும். அதாவது இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்கள் தொடர்பாக ரிசர்ச் செய்வது, அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதாகும். ஜூன் 2012 ஆயுத புலனாய்வு இயக்குநராக இருந்த பிரிகேடியர் அருணா வன்னியராட்சி நீக்கப்பட்டு சுரேஷ் ஆலே உடனடியாக அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகின்றார். அது மட்டுமல்லாது அதே நேரத்தில் போரின் போது உளவுத்துறையில் தீவிரமாக பணியாற்றிய சஹரான் மற்றும் அவரது குழுவினர் மீண்டும் ராணுவ புலனாய்வோடு சேர்ந்து இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். போர்க்கால பகுதியில் சஹரான் குழுவினர் இலங்கை புலனாய்வுத்துறையோடு சேர்ந்து இயங்கியதாக திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும். 2005 ஆண்டில் சஹரான் குழுவினர் மற்றும் 120 முஸ்லிம் இளைஞர்கள், குறிப்பாக சொல்ல போனால் கர்னல் முத்தலிப்போடு இணைந்து ராணுவ புலனாய்வு சேவையில் சேர்க்கப்படுகின்றார்கள். முத்தலிப் என்பதை மறந்திருக்க மாட்டீர்கள். ராணுவ புலனாய்வு கட்டமைப்பிலே மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்தவர் தான் முத்தலிப்.